நீங்க உட்கார்ற பொசிஷனை வச்சே உங்களுடைய ஆட்டிடியூட் என்ன, கேரக்டர் என்ன அப்படின்றத வந்து உணரலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இதை தான் வந்து சாமுத்திரிக்க சாஸ்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முகத்துல எங்க மச்சம் இருக்கோ அந்த மச்சத்தின் அடிப்படையில் நம்மளோட கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு கணிக்கிறது. அதோட சேர்த்து இது வந்து நம்மளுடைய உட்காரக்கூடிய பொசிஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஒரு மனிதனா இருக்கிற பட்சத்தில் நம்ம தரையில உட்காருவோம், இல்லை சேர்ல உட்காருவோம், சோஃபால உட்காருவோம், அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல நம்ம உட்கார்ந்தாலும் நான் இப்போ சொல்ல போறது வந்து ஒரு சேர்ல வந்து நீங்க உட்காரும் பொழுது என்ன மாதிரி நீங்க உட்காருறீங்க அப்படின்றத பொறுத்து மேபி அந்த நிலையில, அதாவது அந்த நிமிடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய மனநிலை என்ன அப்படின்றத வந்து கணிக்க முடியும். ஸோ ஸ்ட்ரைட்டா உட்கார்ற ஒரு பர்சன் நீங்க எப்பவுமே அப்படின்னா இந்த கால் எல்லாமே வந்து கரெக்டா ஸ்ட்ரைட்டா இருக்கு, கால் மேல போட்டுலாம் உட்காரல, கிராஸாலாம் எதுவுமே வைக்கல, இப்படி ஸ்ட்ரைட்டா உட்காரக்கூடிய பர்சனா நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க சரியான நேரத்துல செயல்படக்கூடிய பகுத்தறிவாளர் நீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ நேர்மையான குணம் கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமா நீங்க ரொம்ப நம்பகத்தன்மை உள்ளவங்க, நேர்மையான ஒரு விஷயத்தை வந்து நேர்மையா உங்களுடைய வேலைகளை வந்து செஞ்சு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகிறீங்க, இன்டர்வியூக்காக உட்காந்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்துருக்கக்கூடிய அந்த போஸ்டரை வந்து பார்ப்பாங்க. ஒருவேளை நீங்கள் நீஸ்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரியும் ஒரு ஆய்வின் அடிப்படையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு நேர்மையானவர், கான்ஃபிடென்ட்டானவர் அப்படின்றத வந்து வெளிப்படுத்தணும் ஒரு இடத்துல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்காரணும் அப்படி கூட சொல்லலாம். நம்பர் 2, இப்போ இந்த 2 முழங்காலையும் இப்படி விரிச்சு வச்சுட்டு சில பேர் வந்து உட்காருவாங்க. அந்த முழங்கால் 2யுமே நீங்கள் நல்லா விரிச்சு வச்சுட்டு உட்காருக்கும் பொழுது நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு முன்னாடியும் உள்ளுக்குள்ள தான் வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க ஒரு உள்முக சிந்தனையாளர், ரொம்ப இன்டர்னலி பயங்கரமா யோசிச்சுட்டு எது பேசணுமோ அதை மட்டும் பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்றத நீங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த பொசிஷன் மூலியமா வந்து சொல்லலாம். நம்பர் 3, கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடிய ஒரு பர்சன், அதுவும் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டா இல்லாம ஒரு கோணல் மானலா கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடிய ஒரு பர்சனா நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்க மேலேயே இருக்கு அப்படின்றத வந்து அது உணர்த்துதான். அதாவது உங்க மேல இருக்கக்கூடிய மரியாதையே ரொம்ப கம்மியாக இருக்கு. நீங்க ஒரு விளையாட்டான நபர், எந்த ஒரு விஷயத்திலையுமே ரொம்ப கம்மியான கவனம் செலுத்தக்கூடியவர். ஏதாவது புது சேலஞ்சஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை எதிர்கொள்றதுல வந்து சிரமம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா கால் கீழே இருக்கக்கூடிய பாதங்கள் 2யுமே கிராஸா வச்சு உட்காரக்கூடிய நபர். இப்படி இருக்கிறவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா உறவுகள்ல உங்களுக்கு வந்து நேர்மை, பகுத்தறிவு இது எல்லாமே இருக்கும். உங்களுடைய செயலும் நடத்தையும் மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும். நீங்க ஒரு நம்பகத்தன்மையான ஆளு, ஒரு உறுதியா இருக்கக்கூடிய ஒரு ஆளு அப்படின்றத வந்து இது சொல்லுது. ஸோ இதை நீங்க ஒரு ஃபேமிலி மீட்டிங்ல உட்காந்துருக்கும் பொழுது நீங்க காலை இந்த மாதிரி வச்சிருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கிற பட்சத்துல நீங்க உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நம்பர் 4 மாதிரியான பொசிஷன், அதாவது கால் மேல கால் போடுறது தான், ஆனா காலை வந்து பாதங்கள் மேல இருக்கிற மாதிரி வைக்கக்கூடிய, அதாவது 4 ஷேப்ல வந்து உட்காரக்கூடியவங்களா நீங்க இருக்கிறீங்கன்னா ரொம்ப தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்க, கட்டளையிடக்கூடியவங்க, ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, நிறைய நேரங்களில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 5 பொசிஷன்ஸ்ல நீங்க எந்த பொசிஷன் அடிக்கடி உட்காருவீங்க, ஆர்எல்ஸ் ஏதாவது ஒரு பப்ளிக் மீட்டிங்ல எந்த மாதிரி உட்காரணும் நீங்க ஆசைப்படுவீங்க, எது உங்களுடைய கம்ஃபர்டபுள் பொசிஷன் அப்படின்றத வச்சு உங்க கேரக்டர் என்ன அப்படின்றத இதன் பேஸ் வந்து நீங்க கணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணுங்க.